Hi friends, வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோல ஒரு 3 டேஸ்க்கான வீடியோஸ் தான் நான் எடுத்திருந்தது இருக்கு. என்னன்னா வந்து கவுனி அரிசியில ஒரு தோசை ரெசிபி, அதுக்கு அப்புறம் வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து ஒரு சின்னதா வீட்ல எப்படி செலிப்ரேட் பண்றோன்றதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இங்கே சிவியர் வின்டர் ஸ்டார்ம், அந்த ஸ்டார்ம் வந்து எப்படி இருக்குன்றத வந்து நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி காட்டியிருக்கேன். இங்கே பயங்கர குளிர், -11 அப்போ நான் எடுக்கும்போது டெம்பரேச்சர். வெளியில் வந்து போகவே முடியல, அந்தளவுக்கு பயங்கர குளிர். ரோடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணவும் இல்லை, ஏன்னா சிவியர் வார்னிங் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டேட்டில் வந்து ஸ்டார்மோட வார்னிங் கொடுத்துருக்காங்க. ரோடு வந்து இங்கேருந்து பார்த்தா முன்னாடிலாம் அந்த நல்லா கொஞ்சம் கிளியராக தெரியும், பட் அந்த அளவுக்கு தெரியவே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இந்த சைடு ரோடே க்ளீன் பண்ணி 3 வீக்ஸ் ஆகுது. இப்படி தான் வந்து ஸ்னோ ஏன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருந்தனால அப்படியே இருந்தது. அங்கெல்லாம் மெயின் ரோட்லலாம் வந்து க்ளீன் பண்ண ஸ்னோ காலையிலேருந்து இப்படி தான் வந்து இருந்தது. நல்ல காற்று வேறு, பயங்கர குளிர். சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோன்னா ஸ்னோ இப்படி தான் விழுந்துகிட்டே இருக்குது. காலையிலேருந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்து ரோடே தெரியல, அந்த மாதிரி தான் ஸ்டார்ம் இங்கே போயிட்டுருக்கு. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா நிறைய விதமான டோனட்ஸ் இருக்குது. நாங்கள் டோனட்ஸ் வாங்கி ரொம்ப 1 இயருக்கு மேலே ஆகுது. ஏன்னா அதிகமாக டோனட்ஸ் வந்து வாங்குறது கிடையாது, எப்பயாவது தான் வாங்குவோம். இது வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு முதல் நாள், சரி சும்மா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இங்கே வந்து நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கும் டோனட்ஸ் வந்து. ஏன்னா இங்கே வந்து டங்கின் டோனட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்து ரொம்ப டோனட்ஸ்க்குனே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. அங்கே தான் வாங்கிட்டு வந்தாங்க. நிறைய அதாவது நான் சொன்ன மாதிரி நிறைய விதம் இருக்கும். சாக்லேட்டில் கோட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் தான். பட் என்னைக்காவது சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் டோனட்ஸ்னால். உள்ளெல்லாம் நல்ல நிறைய ஃபில்லிங்ஸ் வைப்பாங்க விதவிதமாக, ஜாமு, க்ரீம் அந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து கவுனி அரிசியில் ஒரு தோசை ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது நான் இப்போ சொல்ல போகிற ரேஷியோ வந்து தோசை மட்டும்தான் நல்லா வரும். ஏன்னா கவுனி அரிசி வந்து பிசு தன்மை உள்ளது. அதனால் வந்து நான் இப்போ போட போகிற ரேஷியோக்கு தோசை மட்டும் நல்லா வரும். 2 கப்பு கவுனி அரிசி, 2 கப் இட்லி அரிசி, 1 பங்கு வந்து உளுந்து, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயம். நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், நம்ம எந்த உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். இட்லிக்கு வந்து கவுனி அரிசி வந்து ஈக்குவல் பங்காக போடக்கூடாது, ஏன்னா பிசு தன்மை வந்து இந்த அரிசியில் ஜாஸ்தி இருக்கும். பட் உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு அரிசி இது. டயபெட்டிக்ஸ் இருந்தால் கூட இதை வந்து சாதம் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க, ஒயிட் ரைஸ்க்கு வந்து சப்ஸ்டியூட்டாக. அதே மாதிரி இதில் ஒரு காரைக்குடி சைடு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் செய்வாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இதில் எங்கள் அம்மா புட்டும் செய்வாங்க உடைச்சி. ஸோ கவுனி அரிசி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அரிசி. நம்ம அப்பப்போ வந்து அதை நம்மளோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சிட்டு புளிக்க வச்சுட்டு நம்ம வந்து நார்மல் தோசை மாதிரி ஊற்ற வேண்டியதுதான். இங்கே வந்து வின்டர் சீசன்றனால நான் அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற விடுவேன். ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைப்பேன். இப்போ கொஞ்சம் சீக்கிரம் புளிக்கும். இதுவும் மற்ற மில்லட்ஸ் மாதிரி தான், சீக்கிரமாகவே புளிச்சிரும். அதனால் நம்ம வந்து அளவு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பொங்கிருச்சு. அடுத்து வந்து ஒரு தோசை நம்ம ஊற்றிடலாம். தோசை பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஊற்றணும், ஏன்னா கலர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகும். பட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நான் சொன்னேன்னா ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி கிறிஸ்பியாக வேக விட்டு எடுக்கலாம். சீக்கிரம் எடுத்தால் பிசுன்னு ஒட்டிட்டு பிச்சுக்கும். இப்போ வந்து தோசை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு, செஞ்சு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கேக் பண்ணேன், சும்மா குட்டீஸ்க்கு தான். சின்ன ஹார்ட்டாக, ஆக்சுவலாக ஒரு பெரிய பேனில் வந்து கேக், ஏன்னா என்கிட்ட ஹார்ட் ஷேப்பில் மோல்டு வந்து நான் வாங்கலை. ஸோ இந்த ஃபுல் பேனில் வந்து நான்
கேக் பேட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கி கட்டர்ஸ் வச்சு சின்ன சின்ன ஹார்ட்டாக வந்து கட் பண்ணி, ஆக்சுவலாக வந்து நான் பிளான் பண்ணது வேறு, 2 லேயராக வச்சு க்ரீம்லாம் போட்டு பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு அது வந்து செட் ஆகலை. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃப்ராஸ்டிங் வந்து க்ரீம் சீஸில் வந்து பண்ணியிருக்கேன். க்ரீம் சீஸும் பட்டரும் அப்புறம் சுகர், இவ்வளோ தான். நல்லா இதை வந்து நம்ம க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா பீட்டர் வச்சு இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா குட்டி குட்டி ஹார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு லேயராக வச்சுட்டேன். குட்டி குட்டி ஹார்ட்ஸாக லேயராக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து க்ரீம் ஃபுல்லாக போட்டுட்டு, இப்போ இந்த காட்டுறேன்னு அந்த க்ரீம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் குட்டி குட்டி ஹார்ட்ஸ்லாம் வச்சுட்டு அது மேலே க்ரீம் போட்டு, மேலே உள்ள ஹார்ட்ஸ்க்கெலாம் க்ரீம்லாம் சும்மா பசங்களுக்கு வந்து இந்த ஹார்ட்ஸை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். அடுத்து வந்து மிச்சம் இருக்கிற அந்த ட்ரிம் பண்ணதில் இருக்கும்ல நம்ம அந்த குக்கி கட்டரில், ஸோ அதில் வந்து இந்த ஃப்ராஸ்டிங்கையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் பாப்ஸ் மாதிரி உருட்டி கொஞ்சம் செஞ்சேன். ஆக்சுவலி கேக் பாப்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், நல்லா வந்துச்சு. ஆனால் நான் ரொம்ப ரொம்ப சாக்லேட் கோட் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப திகட்டுச்சு. அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு நான் கொஞ்சமாக பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? என்னது அது? கேக்கா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்லு. ஐ லவ் யூ. தேங்க் யூ லோகன். ஓகே, கேக் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? லோகன் ஏன் சோகமாயிட்ட? கேக் சாப்பிடலாமா? வேலண்டைன்ஸ் டே சொல்லு. ஓகே, ஐ லவ் யூ. வேலண்டைன்ஸ் டே அப்போ வந்து நாங்கள் யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில் போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம். பட் இந்த தடவை அந்த மாதிரி போக முடியல. பசங்களுக்காக சும்மா சின்னதாக செலிப்ரேட் பண்ணோம். இந்த கேக் பார்த்தா நான் சொன்னேன்னா அந்த ஹார்ட்டை வந்து கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம வந்து அந்த இதை அடியில் விட்டு எடுத்தோன்னா கேக் தனியாக ஒரு ஹார்ட் வரும். சரி, ஒரு ஹார்ட் வந்து நம்ம ஒரு ஆள் சாப்பிட்றது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குமேன்னு அந்த மாதிரி பண்ணேன். அடுத்து வந்து இவனுக்கு லோகனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்ஸ்னால் பயங்கரமாக விரும்பி சாப்பிடுவான். அதுவும் கேக்கு கேக்குன்னு எழுதி கொடுத்தாலே சாப்பிட்ற அளவுக்கு பிடிக்கும். அதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். வச்சுக்கோங்க பட்டு. இது என்னென்னா நாங்கள் வந்து லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அன்னைக்கு. என்னென்னா லேம் சாப்ஸ், அப்புறம் வந்து சப்லி சிக்கன், அப்புறம் மட்டன் பிரியாணி, இதெல்லாம் தான் லஞ்சுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது. இந்த மாதிரி தான் எங்களோட வேலண்டைன்ஸ் டே வந்து அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணோம்.